நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பதிவு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷெட்டை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அந்த ஷெட்டு 5 வருஷம் கழித்து எந்த நிலைமையில் இருக்குது, நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் போட்டாலும் 5 வருஷம் கழித்து அந்த ஷெட்டோட தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அந்த ஷெட்டை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஷெட்டை தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் ரொம்ப வியூஸ் போன ஷெட்டு தான். கிட்டத்தட்ட ஒரு லோ பட்ஜெட்டில் எப்படி ஒரு ஷெட்டு போடலாம் கோழி பண்ணைக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த ஷெட்டை பற்றி ஒரு லாங் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போடணும். நல்ல வியூஸ் போயிருந்து கிட்டத்தட்ட ஒரு வீடியோ போட்டு ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஷெட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். நீங்கள் ஒரு ஷெட்டு போட்டிருந்தீங்க இதே மாதிரி கான்செப்ட்டில் அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு 5-6 வருஷம் கழிச்சு ஷெட்டு எந்த நிலைமையில் இருக்கும், இல்லை போடுற ஐடியா இருக்குது அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படின்னாச்சுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் கழித்து அந்த ஷெட்டை பார்த்தீங்கனாலும் ஷெட்டு நல்லாவே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இன்னுமே அந்த ஷெட்டு கீழே தரையில் வச்சுருக்க இடம் கூட எத்து போகலை. நல்லா மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாச்சுன்னா எல்லா இடமுமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் போட்டு ஒரு 10 வருஷம் ஷெட்டு வைக்கணும்னாச்சுன்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த ஷெட் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து அந்த வீடியோவில் பார்க்கும்போது இந்த ஒரு சின்ன ஷெட்டு மட்டும் தான் இருக்கும். இதிலேருந்து அந்த ப்ளூ கலர் ஷீட் போட்டிருக்க வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ அவங்க வந்து அந்த ஷெட்டை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி மறுபடியும் பக்கத்தில் இன்னொரு சின்ன ஷெட்டு போட்டிருக்காங்க. இதேமாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் இந்த மாதிரி ஷெட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியில் அப்பப்போ நம்ம வந்து கொண்டு போகலாம். ஷெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்ட்டு. இதே மாதிரி நீங்களும் ஃப்யூச்சரில் ஒவ்வொரு செட்டப்பாக மாற்றும்போது இதேமாதிரி ஷெட்டு போட்டிங்கன்னாச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷெட்டும் நல்லா தாக்கு பிடிக்கும். பார்த்தீங்கன்னாச்சுன்னா தெரியும், ஒரு 5 வருஷம் கழிச்சும் ஷெட்டு எந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ வந்து இதேமாதிரி ஷெட்டு போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க தான் இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் வீடியோ ரொம்ப நாள் வராமல் இருந்துச்சு. இனி வந்து கண்டிப்பாக சேனலில் வீடியோ வந்து கண்டினியூவாக வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக கண்டினியூவாக வீடியோஸ் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போவும் அந்த ஷெட்டில் கோழி வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கோழி வளர்க்குற அளவுக்கு ஷெட்டு வந்து நல்லா ப்ராப்பராக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாச்சுன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் போட்டாலும் நம்ம வந்து ஷெட்டு உடனே சீக்கிரமாக வேஸ்ட் ஆகிருமோ அப்படிங்கிற எந்த கவலையும் இல்லாமல் ரொம்ப நாள் கோழி வளர்க்குறதுக்கு இந்த ஷெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷெட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ அதை பற்றி ஒரு லென்த் வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக எப்படி ஷெட்டு போட்டிருக்கோம், எவ்வளோ பட்ஜெட்டில் போடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அதேமாதிரி நிறைய கண்டென்ட் வந்து இனி ரெகுலர் அப்லோட் பண்ணுவோம். ஸோ வந்து சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படின்னா தான் இதேமாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படின்னா தான் இதேமாதிரி வீடியோஸ் வந்து இனி அடிக்கடி நீங்கள் வந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ண முடியும். இதுமாதிரி கண்டினியூவாக புது வீடியோக்கள் நம்ம சேனலில் இனிமேல் போட தான் போகிறோம். அதனால் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் இதேமாதிரி வீடியோக்கள் யூஸ்ஃபுல் கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். நிறைய அப்டேட்ஸ் இனி கண்டினியூவாக வரும். ஓகே, தேங்க்யூ.